Hello, in this video we are going to see some basic accounting terms. Okay, இந்த accounting terms தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால further-ஆ எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு accountancy language. இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த terms எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த termsல நம்ம கொஞ்சம் தரவா இருக்கணும். அந்த basic knowledge இருக்கணும். Theory is most important as sums. Okay. சரி, இப்போ எதுக்காக இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்கு, மிஸ்டர் ஏ அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஹீ இஸ் இன்வெஸ்டிங் மணி. அப்புறம் ஒரு 1 year கழிச்சு, ஆஃப்டர் 1 year ஹீ வாண்ட்ஸ் டு நோ வெதர் தட் பிஸ்னஸ் இஸ் அண்டர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சார்னா, அப்போ அவருக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா அக்கௌண்டன்சி வேணும். அவருக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியணும். ஸோ இந்த அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது, அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணோம், தரவாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் சம்ஸ் போட முடியும். ஓகே, இந்த கெமிஸ்ட்ரியிலலாம் ஆசிட்ஸு பேஸு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி அக்கௌண்டன்சிலையும் நமக்கு சில டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்சாக்ஷன். வாட் இஸ் மீன் பை டிரான்சாக்ஷன்? அடிக்கடி வரும் இந்த வார்த்தை. ஓகே, ஸோ இது இப்போ நம்ம இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்லாம் நீ பார்த்துக்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்ன? ஆன்லைனில் we are buying and we are selling. That is said to be online transaction. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸையும் அதே டிரான்சாக்ஷனை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, எனி ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஆர் எனி ஈவெண்ட் that brings about the change in the financial position of the business is said to be the transaction. எப்படின்னு சொன்னால், நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை சேல்ஸ் பண்ணுறோம் பிட்வீன் ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ், இல்லை ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அந்த கூட்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, இல்லை கூட்ஸ் ஆர் ஈவன் த சர்வீசஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது we transact with the money. ஸோ மணியை யூஸ் பண்ணி எய்தர் we buy or we sell the goods. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது, பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும்போது நம்மளுடைய பிஸ்னஸில் என்ன ஆகுது, ஃபினான்ஷியல் பொசிஷனில் சில சேஞ்சஸ் ஏற்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா transaction அப்படின்னு சொல்றோம். That is economic activity which has an impact on the business position. Okay, now I will give you the notes. இது கொடுக்குறேன், இது அப்படியே கையோடு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன்னா என்ன? anything that brings a change in the financial position of a business is called transaction. In other words, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, it is a dealing between two or more persons involving exchange of goods and services for a consideration, usually money. So ரெண்டு பேர் இல்லை அதுக்கு மேலே exchange of goods and services for money என்ன நடக்குதோ அதை நம்ம transactions அப்படின்னு சொல்லுவோம். Next we are going to see the term accounts. What is meant by accounts? Accounts அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸில் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும், கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்கும் அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோஸும் இருக்கும் இல்லையா. இந்த இன்ஃப்ளோஸையும் இந்த அவுட்ஃப்ளோஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக நமக்கு 2 இம்பேக்ட் இருக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ் இது எப்படி இருக்கும் அக்கௌண்ட் அப்படின்னா, இதுதான் இந்த டி ஷேப், இதுதான் அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, இது வந்து வெர்டிக்கலாக நம்ம 2 பார்ட்ஸாக டி ஷேப்பில் நம்ம பிடிக்கும். பெனிஃபிட்ஸ் ரிசீவ்டு இதெல்லாம் வந்து எதெல்லாம் இப்போ நமக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்குது அப்படின்னா அதை நாம் எங்கே ரெக்கார்ட் பண்ணலாம், இந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணலாம். அவுட்ஃப்ளோஸ் எல்லாம் இந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ இது வந்து இன்ஃப்ளோஸ் அப்படின்னா நம்ம when we receive the money, யார்கிட்ட இருந்தாவது நமக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறோம். சப்போஸ் ஐ எம் ரிசீவிங் 1000 rupees from ராதா, 10,000 rupees from ஹரி, அந்த மாதிரி யார் என்னவோ பேர் என்னவோ
நம்ம இங்க எழுதிக்கலாம். அண்ட் தென் இது அவுட்ஃப்ளோஸ் அப்படிங்கும்போது யாருக்காவது நம்ம பேமெண்ட் பண்றோம். ஐ பே ₹2000 ஃபார் சுதா, 11,000 ஃபார் கிருஷ்ணா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா அந்த பேர் எழுதி நம்ம இந்த சைடில் போட போகிறோம். இது என்ன அப்படின்னா இது ரெண்டு சைடை நம்ம பிரிக்கிறோம். இது வந்து லெஃப்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரைட். இந்த லெஃப்ட் சைடை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெபிட் சைடு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுவோம்? டெபிட் சைடுன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பர்டிகுலர்ஸ் காலம். நம்ம பர்டிகுலர்ஸ்னா யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கியிருக்கோம், இன்ஃப்ளோஸ் என்ன வந்திருக்கோ அது இங்க. இந்த சைடு பர்டிகுலர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் நான் என்ன சொல்றேன், இந்த டி ஷேப்டு, இது லெஃப்ட், இது ரைட். ஸோ இந்த போர்ஷன் இஸ் ரைட், திஸ் போர்ஷன் இஸ் லெஃப்ட். ஓகே, இது டெபிட் அப்படிங்கிறத நம்ம டிஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கிரெடிட் அப்படிங்கிறத சிஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் டி ஷேப்டு அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டெபிட் இந்த கிரெடிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வி ஆர் யூசிங் இன் த அக்கௌண்டன்சி. ஸோ இந்த டைப் ஆஃப் ரெக்கார்டிங்க்கு திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ த நெட் ரிசல்ட், அதாவது வெதர் த அக்கௌண்ட் ஹேஸ் ரிசீவ்டு மோர் ஆர் கிவன் மோர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த அக்கௌண்ட்ஸு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் போடுறோம். ஓகே, நவ் டேக் டவுன் த நோட்ஸ் ஃபார் அக்கௌண்ட்ஸ். An account is a classified statement of transactions relating to a person or a thing or any other subject. This type of recording helps in knowing the net results, that is, whether the account has received more or given more. This type of recording அப்படிங்கிறதுனா இந்த T-shaped recording. Inflows அதிகமாக இருக்கா, outflows அதிகமாக இருக்கா, given more or received more அப்படின்னு find out பண்ணுறதுக்கு இது ஒரு statement. We are preparing a statement and we are putting it or placing it in a particular place. This is left hand side and this is a right hand side. Okay, now we will move to the next basic term, accounting terms, capital. Capital. See, this is a business. Okay, when we are going to start a business அப்படின்னா we need some initial amount which we have to put it into the business in order to start the business. ஒரு business நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா முதலீடு இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது. இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது இது வந்து நம்ம இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி அப்படி சொல்கிறோமே அந்த கேபிட்டல் இல்லை. இதுதான் வந்து இது ஒரு அக்கௌண்டிங் டேர்ம். இது கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, இது பிஸ்னஸ் அப்படின்னா மிஸ்டர் ஏ அப்படின்றவர் இருக்காரு, அவர் வந்து ஹீ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்னா he will invest, he will put some money into the business. இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மினிமம் ஒரு 1 lakh இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ the amount, the money invested by the owner to the business is said to be the capital. அவ்வளவுதான், ஒரு ரொம்ப சிம்பிள் இது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நம்ம போடுற முதலீடு அதை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பட் அக்கௌண்டிங் டேர்ம் வந்து இது கேபிட்டல் தான். Now shall we take down the notes for capital? Take down the notes. The money invested by the owner to the business is called capital. Now next we are going to deal with drawings. Drawings தான் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த பிஸ்னஸில் இவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர், அவர் தான் என்ன பண்ணாரு, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஒரு அமௌண்ட்டை போட்டார், அந்த அமௌண்ட்டுக்கு பேர் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மிஸ்டர் ஏவோட ஒய்ஃபோ இல்லை அவங்க பசங்களோ வந்து ஏதோ அமௌண்ட் கேட்குறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு இது வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து பர்சனலாக அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க சில்ட்ரன் யாராவது மணி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறார். தட் இஸ் கால்ட் drawing. Okay, the amount that is the owner takes from the business for the personal use is said to be drawings. Okay, personal use-க்காக எடுக்கிறது தான் நம்ம drawings அப்படின்னு சொல்லுவோம். Okay, now take down the notes. Drawings, the amount which the owner takes from the business for his personal use
is called drawings. So இந்த capital இந்த drawings ரெண்டும் யார் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஓனர் சம்பந்தப்பட்ட விஷயம். Okay, next we are going to deal with liability, most important term in the accounts. Liability அப்படின்னா என்னன்னா இன்னொரு வார்த்தை நம்ம என்ன சொல்லலாம், we can say it as obligations or we can even say it as responsibility. Okay, what is responsibility அப்படின்னா which the business has to commit. Okay, so இப்போ வந்து businessல நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஓனர் போடுறாரு, அது தவிர்த்து நமக்கு சில பணம் தேவைப்படுது அப்படின்னா we can borrow from any other financial institutions or from the bank. See for example நம்ம பேங்க்ல லோன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா so it is the responsibility to pay the bank loan. Okay, அதே மாதிரி யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், திருப்பி அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்த உடனே நாம அதை பே பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் a responsibility which we have to pay, which we have to repay. Okay, after 3 months so அந்த credit purchase இருந்தா okay, so the amount which we have to repay to the creditors or to the owners is said to be the liability. So liabilityங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. யார்கிட்டேந்தாவது நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை நாம திருப்பி கொடுக்க வேண்டியது தான் liability, obligation, responsibility அப்படின்னு சொல்லலாம். Okay, now take down the notes for the liability. The amount which the business has to pay is liability. So இதை எப்படி சொல்லலாம்னா the amount owed by the business firm to outsiders other than owners. ஓனர்ஸுக்கு கேபிட்டலை திருப்பி கொடுக்கணும், அதை தவிர்த்து வேற யாருக்கெல்லாம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் பேங்க், creditors for the goods supplied, rent payable, salaries payable. ஸோ ரெண்ட் கொடுக்கணும், salaries கொடுக்கணும், பேங்க்ல லோன் வாங்கியிருந்தா அதை திருப்பி கொடுக்கணும், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த சப்ளையர்ஸ்க்கு கொடுக்கணும். These are all the examples of liabilities and you can take this as fully. So the amount which the business has to pay is said to be liability. Now the next term is assets. Assets அப்படிங்கிறது என்னன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் த ரிசோர்சஸ். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரிசோர்சஸ்லேருந்து நாம் வந்து அதனோட பெனிஃபிட்ஸை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது அசட்ஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் நான் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா அது ஒரு அசட். இஃப் ஐ எம் ஹேவிங் அ கார் தட் இஸ் அன் அசட். இஃப் ஐ ஹாவ் அ பில்டிங் தட் இஸ் அன் அசட். ஓகே, சப்போஸ் நான் வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கேன், மைக் வச்சுருக்கேன், இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் ஆர் மைக் இஸ் அன் அசட் ஃபார் மீ as it goes gives some benefit which I am going to receive it. Okay, so இதெல்லாம் தான் வந்து அசட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, அசட் அப்படிங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு ரிசோர்ஸஸ், அதுலேருந்து நமக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பெனிஃபிட்ஸு ஃப்யூச்சரில் லாங் இயர்ஸில் நமக்கு வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now take down the notes. Assets, the valuable things owned by the business is an asset. Okay, and these are all the properties owned by the business அப்படின்னு சொல்லலாம். Assets are the economic resources of an enterprise which can be expressed in monetary terms. ஆக்சுவலாக அசட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட்ஸ்ன்னு நிறைய இருக்குது. நம்ம அதை வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ்னே ஒரு டாபிக் இருக்குது. நம்ம அடுத்து வர லெசன்ஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பட் யூ ஷுட் நோட் த டேர்ம் அசட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சொத்து, பிஸ்னஸுக்கு இருக்கிற சொத்து. அதுலேருந்து ஃப்யூச்சரில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணுற எந்த விஷயமும் அசட்ஸ். ஓகே, now we will move on to the seventh accounting term, expenses அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். See, expenses என்ன அப்படின்னா இது வந்து ஒரு காஸ்ட் இன்கர்ட் பை த பிஸ்னஸ். எதுக்காகனா டு ஏர்ன் த ரெவென்யூஸ். இப்போது ஜெனரேட்டிங், அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறது தான் ஃபார்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ். ஆமாவா இல்லையா? எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதுலேருந்து இன்கம் வரணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும், சில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணணும் டு ப்ரொடியூஸ் தட் ஆர்டிக்கல். ஆமாவா இல்லையா? அது விற்றா தான் அதுக்கு அதோட என்ன சொல்கிறது,
they have to use certain goods and services to produce the articles sold by it. இந்த பேமெண்ட் பண்ணுறோம் இல்லை இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக வேண்டி அதை தான் நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கூட்ஸ் தயாரி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல் தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதே மாதிரி அதுக்கு சில கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம் சேல் பண்ணுறதுக்காக, அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். மேனுஃபேக்சர் பண்ணும்போது இல்லை ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ், அதாவது கூலி கொடுக்கலாம், வேஜஸ் கொடுக்கலாம், ஃப்ரைட் சார்ஜஸ், கேரேஜஸ், அப்புறமா இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா certain amount will be spent for selling the goods, இல்லை அந்த distributing the goods, சேலரிஸாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்கலாம். இது எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இந்த அக்கௌண்டிங் டெர்மினாலஜியில் நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் ரெவென்யூ. ஓகே, ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக டு ஜெனரேட் த இன்கம் வாட் எவர் த காசஸ் வி மேக், இட் இஸ் செட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். Now take down the notes for expenses. Expense is the cost of use of things or services for the purpose of generating income. Expense are voluntarily incurred to generate income. Example, payment of rent, salary, purchase of machinery, goods, etc. Okay, so anything the cost which we are spending in order to receive an income from that. ஓகே, அந்த செலவு பண்ணால் நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஓகே, நவ் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டேர்ம், ரெவென்யூ. நெக்ஸ்ட் ரெவென்யூங்கிறது என்னன்னா the amount received from the sale of goods or services is called revenue. ஸோ நாம் ஏதாவது கூட்ஸை சேல் பண்ணோம் இல்லை ஏதாவது சர்வீசஸ் ரெண்டர் பண்ணோம், அதுக்காக நமக்கு வர அமௌண்ட்டு நம்ம அதை ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். We should not say it as a income. Income is different from revenue. So அடுத்த டேர்ம் நம்ம பார்க்கலாம் what is income. ஸோ இதுக்கு அதர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஐட்டம்ஸ் ஆஃப் ரெவென்யூஸ் என்ன ஜென்ரலாக காமன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து we can say it as an example for other common revenues for the other businesses. Okay, rent received, அப்புறம் royalties, dividend, and then interest. These are all the common revenue which the business receives. Okay, next we can see about the income and we will understand the difference between the income and revenue. So income, revenue ku income ku enna difference? Okay, income na enna, the difference between the revenue and expense is called income. See, for example, goods costing rupees 25,000 are sold for rupees 35,000. So and the goods oda cost வந்து 25,000. அதை நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 35,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூட்ஸை நாம் சேல் பண்ணுறதுக்காக வேண்டி சில எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ், அது ஃப்ரைட் ஆகட்டும் இல்லை எனி சார்ஜஸ் நம்ம பே பண்ணியிருப்போம், டேக்ஸ் எதுனா பே பண்ணியிருப்போம். இது எல்லாம் அந்த காஸ்ட் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், அந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் 25,000 இருக்க, அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகே, நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், சேல் ஆஃப் த கூட்ஸ் வந்து 35,000, இது வந்து நமக்கு ரெவென்யூ. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 35,000 மைனஸ் 25,000, இந்த 10,000, இதுதான் நமக்கு இன்கம். ஸோ யூ அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெவென்யூ அண்ட் இன்கம். காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ்லேருந்து, தட் இஸ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் டிடெக்ட் பண்ணோன்னா what we get is income. So that is the difference between revenue and expense is called income. Okay, hope you're clear with this term. And the next one is profit. Profit அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம எப்போ கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓவர் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 1 இயருக்கு அந்த மாதிரி நம்ம அதை கால்குலேட் பண்ணுறது தான் ப்ராஃபிட். அதாவது டோட்டல் ரெவென்யூலேருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ்
இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த பிஸ்னஸ் ஓவர் இட்ஸ் காஸ்ட், அதை தான் நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். Now take down the notes. Profit is the excess of income over expenditure during a period of time. It is owner's equity. So owner's equity அப்படின்னா என்ன அர்த்தம்? It is a liability for the business in order to pay to the owner. ஓனருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் தான் இந்த ப்ராஃபிட். ப்ராஃபிட் இஸ் அ liability. Okay, so hope this we have learned 10 accounting terms in this class. We will continue with the other accounting terms in the next class. Okay, hope you are clear with this. We have covered almost 10. Okay, we will have a recap. Transactions, accounts na enna, the T account, how it is we are using the technical term debit and credit. அதுக்கப்புறம் capital, the amount which is invested by the owner to the business is called capital. Drawings அப்படிங்கிறது the amount which the owner takes from the business for the personal use is called drawings. Liability is nothing but obligation or responsibility. The amount which the business has to pay is called liability. And then the next one is assets. Asset அப்படிங்கிறது properties or resources which is owned by the business. Expenses அப்படிங்கிறது என்னன்னா it is incurred to generate the income. So it is a cost of use of things or services for the purpose of generating income. Revenue அப்படிங்கிறது the amount received from the sale of the goods or service is called the revenue. Income அப்படிங்கிறது என்னன்னா the difference between the revenue and expense is called income. அடுத்தது profit. Profit is the excess of income over expenditure during a period of time. It is owner's equity. Hope this is enough for today's class. We'll meet you tomorrow. Thank you.